ஹாய் எவ்ரிவான். தங்காலை பிரதேசத்திலே 39 வயதுகளையுடைய பாதாள உலக செயற்பாட்டாளர் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடன் சென்ற அவருடைய 2 பிள்ளைகளும் சுடப்பட்ட நிலையில் இருவருமே தற்பொழுது உயிரிழந்துள்ளனர். தந்தையின் தவறான செயற்பாடுகள் காரணமாக, பாதாள உலக செயற்பாடுகள் காரணமாக இந்த பிஞ்சு உயிர்களும் இந்த உலகை விட்டு பிரிய வேண்டிய சோகமான சம்பவமே பதிவாகியுள்ளது. நாம் செய்யும் தவறுகள் தமது குடும்பங்களையும் பாதிக்கும் என்பதற்கு மிக பெரும் எடுத்துக்காட்டாக எதுவுமே அறியாத 2 பிஞ்சு உயிர்கள் உலகை விட்டு பிரிந்துள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையில் தொடர்ச்சியாக கொலை சம்பவங்கள் பல பகுதிகளிலும் இடம்பெற்று வருகின்றது. அதிலும் பட்ட பகலிலே பல கொலை சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது. நீதிமன்றத்திலே வைத்து கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்படும் அளவிற்கு இலங்கையிலே குற்றச் செயல்கள் அதிகரித்துள்ளது. ஹம்பாந்தோட்டை தங்காலையில் மித்தனிய கடைவெத்த சந்தியில் வைத்து 39 வயதுகளையுடைய ஒரு நபர் மோட்டார் வண்டியில் சென்ற நிலையிலே சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடன் அவரின் 6 வயதுகளையுடைய மகளும் 9 வயதுகளையுடைய மகனும் சென்றிருந்த நிலையில் இந்த துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டிருந்தது. 39 வயதுகளையுடைய தந்தை பாதாள உலக செயற்பாடுகளிலே ஈடுபட்டவர் என கூறப்படுகின்றது. கைக்குண்டுகளையும் துப்பாக்கியையும் வைத்திருந்தார் என்ற அடிப்படையில் இவருக்கு எதிராக நீதிமன்ற விசாரணையும் நடாத்தப்படுகின்றது. இந்த நிலையில் பல குற்றச் செயல்களுடன் தொடர்பு பட்டவர் என கூறப்படுகின்றது. இவருடைய மனைவி வெளிநாட்டிலே பணிபுரிந்து வரும் நிலையிலே இந்த சம்பவம் நேற்று இரவு பதிவாகியிருந்தது. எனவே பாதாள உலக செயற்பாடுகளுடன் இவர் ஈடுபட்டிருந்தாலும், இவரை கொலை செய்வதற்காக முயற்சி செய்திருந்தாலும் இதிலே இடையிலே 2 பிஞ்சு உயிர்கள் சிக்கி இருந்தது. அவருடைய பிள்ளைகளான 6 வயது மகளும் 9 வயது மகனும் துப்பாக்கி ரவைகளுக்கு இரையாகி இருந்தனர். இந்த உலகையே முழுமையான முறையில் அறிந்து கொள்ளாத, இந்த உலகில் என்ன நடைபெறுகின்றது என்பதை கூட தெரிந்து கொள்ளாத தமது தந்தைகளை தாய்களையே உலகமாக நினைத்து வாழ்ந்த 2 பிஞ்சு உயிர்களே இறுதியில் இந்த உலகை விட்டு பிரிந்திருந்தது. அந்த உயிரிழப்பிற்கு காரணமாக தந்தையை அமைந்திருந்தார். இவருடைய செயற்பாடுகள், பாதாள உலக செயற்பாடுகள் காரணமாகவே இவரை கொலை செய்ய வந்தவர்களே இந்த குழந்தைகளையும் கொலை செய்திருந்தனர். இதிலே ஒன்றை சிந்திக்க வேண்டும். இவ்வாறான குற்றச் செயல்களிலே ஈடுபடுபவர்கள் தமது குடும்பங்களை, தமது பிள்ளைகளை பற்றி சிந்திக்க வேண்டும். அதே போன்று ஒருவரை பழி தீர்ப்பதாக இருந்தாலும் இவ்வாறு குழந்தைகள் இருக்கும் பொழுது மிக பெரும் அநீதியான கவலைக்குரிய விடயமாகவே இந்த துப்பாக்கி பிரயோகங்கள் காணப்படுகின்றது. எனவே இறுதியில் ஒருவரை தண்டிப்பதற்காக 2 குழந்தைகளும் தண்டிக்கப்பட்ட நிலை, எதுவுமே அறியாத நிலையில் இந்த உலகை விட்டு பிரிந்த ஒரு சோகமான சம்பவம் பதிவாகி இருந்தது. எனவே இவ்வாறான செயற்பாடுகளை குறைக்க வேண்டுமாக இருந்தால் இலங்கையில் முழுமையாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மாத்திரமே இந்த குற்றச் செயல்கள் இல்லாமலாக்கப்படும், அப்பாவி மக்களும் பாதுகாக்கப்படுவார்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.